அன்பின் ராஜாவே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த திருப்பந்தியிலே ராஜா ஆண்டவரே, நீர் உமது தாசன் மூலமாக கொடுக்கப்படுற வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. அதை நாங்கள் கேட்கும்போது எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் வாங்கி புசிக்கிற வேலையில் ராஜா ஆண்டவரே, அதற்கு ஆதாரமாக நீர் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உமக்கு நாங்கள் பிரியமுள்ள பிள்ளைகளாய் ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாசரை மறைத்தரே பேசுவீராக, இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். அணைப்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார் என் மகனே. கவலையே அணைப்பதற்காக இருக்கிறார். அழைக்கிறார். சத்தத்தை வைத்து என்னை எண்ணி என் உள்ளம் அணைப்பதற்காக அந்த கல்வாரி உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த கல்வாரி நன்மை நோக்கிப்பார். உன்னை அணைப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் என் இயேசுவை நோக்கிப்பார். கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் தேர்ந்திடும், இருளாய் தோன்றும் என்றும் தொல்லை கஷ்டங்கள் வாழ்க்கை தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்த போதும் என்னை காப்பதற்காக என்னை இருக்கிறார். இருளாய் தோன்றும் என்றும் சோதனை வரும் வேளையில் சோக்கிக்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயமக்காக பரத்தில் இருந்து ஜெயம் அளிக்கும் தேவனே காக்க வல்லோ. பரத்தில் இருந்து ஜெயம் அளிக்கும் நம் தேவன் உன்னை நோக்கி பார்த்து உள்ளம் நந்துடன் அழைப்பதற்காக இருக்கிறார். காக்கும் வல்ல மீட்பரும் தொல்லைகள் வந்தாலும் உன்னை காப்பதற்காக நேசிக்கிறார். உனக்காக அந்த சிலுவை பாகத்தோடு
உங்களோடு கூட பேசும்படி தேவன் கொடுத்த வசனம். The word from God for யோபுவின் புஸ்தகம் 38 அதிகாரம் 13வது வசனம். உன் ஜீவ காலத்தில் உன் ஜீவ காலத்தில் எப்பொழுதாவது நீ விடியற் காலத்துக்கு கட்டளை கொடுத்து விடியற் காலத்திற்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்திற்கு அது இடத்தை காண்பித்தது உண்டோ? கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் யோபுவை சந்தித்தார். The Lord met Job. யோபு புலம்பிக் கொண்டே இருந்தான். He was in the experience of lamentation. வேதம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது யோபு கர்த்தருக்கு முன்பாக நின்றான். அப்பொழுது கர்த்தர் யோபுவுக்கு பெருங்காற்றிலிருந்து உத்தரவு சொல்லுகிறார். என்ன உத்தரவு சொல்லுகிறார்? அறிவில்லாத வார்த்தையினால் ஆலோசனைகளையும் கர்த்தருடைய வல்லமையும் அந்தகாரப்படுத்துகிறது இவன் யார் என்று கேட்டார். Who is that to darken the counsel by words without knowledge? அதில் 38 அதிகாரத்தில் 1-2. ஆனால் இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னுடைய ஜீவ காலத்தில், listen to me, என்றைக்காவது நீ விடியற் காலத்திற்கு கட்டளை கொடுத்திருக்கிறீர்களா? விடியற் காலத்திற்காக கட்டளை கொடுத்திருக்கலாம். விடியற் காலமே விடியாது என்று சொல்லியிருக்கிறீர்களா? விடியற் காலமே வராது என்று சொல்லியிருக்கிறீர்களா? இல்லை, விடியற் காலமே விடியுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்களா? உங்களுடைய ஜீவ காலத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஜெபம் செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் பாருங்கள் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபை போல நீதிமான் உத்தமன் எவனும் இல்லை. Righteous like Job. அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய ஜீவ காலத்தில் எப்பொழுதாவது in your life விடியற் காலத்துக்கு நீ கட்டளை கொடுத்தது உண்டோ? Do you command to the nature? அதை அருணோதயத்தை குறித்து வெளிப்படுத்தினது உண்டோ என்று கேட்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன? அவரோடு கூட பேசுகிறவர் சேனைகளின் கர்த்தர், அவரோடு பேசுகிறதும் அருணோதயம் தான். This rising sun also speaking to அருணோதயம் என்று சொல்லும் பொழுது rising sun means கிறிஸ்துமஸ் காலத்தில் எல்லாரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை அது. Christmas season used to saying like that. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று லூக்கா சொன்னார். ஆனால் இந்த வேத பகுதிகளை சற்று கவனிக்க வேண்டும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய ஜீவ காலத்திலே நீங்கள் தூங்குகிறீர்கள், எழுந்திருக்கும் பொழுது விடியற் காலத்தை பார்த்து ஆண்டவரே இந்த விடியற் காலம் எனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறீர்களா? Do you pray like that? Lord, this is a brand new day, may bless me. பொதுவாவே சாப்பாட்ட கூட ஜெபம் பண்ண மாட்டாங்க. Even they are not pray for the food. அந்த கையை காமிச்சிட்டு எடுத்துருவாங்க. Just show the hand. ஆண்டவரே இந்த ஆகாரத்தை கொடுத்தீர் சொல்லவே மாட்டாங்க. Nobody say thanks. இவங்க எல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டதாக ஒரு அர்த்தம். These are so called. சிலருடைய வாழ்க்கை ஏன் பொழுது விடிந்தும் கூட இருளாய் இருக்கிறார்கள்? Why still they are under the grip of darkness? இவர்கள் விடியற் காலத்துக்குரிய ஆசீர்வாதங்களை காண முடியாமல் இருக்கிறார்கள். They cannot see the blessings of the morning. விடியற் காலம் என்பது விளையாட்டு அல்ல. Morning is not fun. விடியற் காலம் என்பது கர்த்தருடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளுகிற நேரம். Morning is the time the glory of the Lord should encounter. அநேகர் விடிய விடிய தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சூரியன் எழும்பி சூரியன் வந்து 12 மணி ஆனாலும் எழும்ப மாட்டார்கள். Even after the sunrise they will not wake up. இது ஒரு சாத்தானுடைய ஆவிகள். These are the spirit of இது demon spirit என்று சொல்லலாம். These are a spirit of Satan. ஆனா அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொல்லுகிறார். If you seek God early morning will find. அது தேவதூதனாய் இருந்தாலும் சரி, எவனாய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை விடியற் காலத்திலே ஆசீர்வதிக்க தீர்மானித்திருக்கிறார். The Lord desires to bless you on this early morning. புலம்புகிறதை விட்டுவிட்டு வெளியே வா. Stop lamenting and come out. நீ புலம்புகிறதை விட்டுட்டு வெளியே வா. Stop lamenting, come out. தன்னுடைய பொய்களை சொல்வதற்கு பல காரியத்தை பயன்படுத்துவார்கள் இயேசுவை கொண்டு. Doing many things to say their lies. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். Today the Lord speaks to you. எப்பொழுதாவது உங்களுடைய ஜீவ காலத்தில் in your life பொழுது விடியறதுக்கு முன்பாக before the sunrise அந்த விடியற் காலத்தை தேவ மகிமை கண்டிருக்கிறீர்களா? Do you see the glory of God? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். என்ன சொன்னார்? வேதத்தையும் சாட்சியின் ஆகமத்தை கவனிக்க வேண்டும் என்றான். Listen the scripture and the testimony of the precepts. ஐயா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வேதத்தையும் இதில் இருக்கிற சாட்சியின் ஆகமத்தை கவனிக்க வேண்டும். Pay attention to the precepts and the scripture. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். வெறும் மாயான ஒரு போர்வை போத்திக் கொள்ளாதீர்கள். Don't blow your mouth. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தையும் அதன் சாட்சியின் ஆகமத்தை கவனிக்க வேண்டும். You should look at the Bible, sir. முதலாவது வேதத்தையும் அதில் இருக்கிற சாட்சிகளின் ஆகமங்கள் and the testimonies. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாட்சியின் ஆகமம் என்று தனியாக இருக்கிறது. There is a testimonies or மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லுகிறார். நான் உங்களை சற்று தெய்வத்தோடுக்கு முன்பாக நிறுத்தி தேவனுடைய நாமத்தினாலே உங்களை காண்பிக்க
காண்பிக்க வேண்டும் என்று I விரும்புகிறேன். would like to bring you up near God and show the glory of God. ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளுங்கள். What do you understand? நம்முடைய தேவன் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு In பேசுகிறார். this day the Lord is speaking to you to show himself to you. நீ படுத்து உறங்கு, Lay down, சந்தோஷமா கனவு காணு, get many visions. எல்லாம் சரி. That is good. ஆனா அந்த விடியற் காலம் உனக்கு எப்படி இருக்கிறது? And what about your morning? அதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து. Prepare yourself. அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் Then the இருக்கிறார். Lord is mighty to bless கரங்களை you. தட்டி சிறுவன் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. hallelujah to God. அல்லேலூயா, Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. சில குடும்பத்திலே தகப்பன்மார்கள் பிள்ளைகளை ஜெபம் பண்ண சொன்னா கஷ்டம். And some family children are not willing to pray. அதைத்தான் ஏசாயா சொன்னான். Prophet said, வேதத்தின் சாட்சி ஆகமங்களை கவனியுங்கள் என்றான். pay your attention to the word of God. நீ அதை பார்க்க வேண்டும் என்று You சொல்லுகிறார். have to give concentration. ஆனால் ஒன்று, But one thing, அதிலுள்ள வார்த்தையின்படி செய்யாமல் போனால் விடியற் காலத்தில் வெளிச்சம் உனக்கு இல்லை he who என்றார். not do according to the precepts of God will never ever see the rise கைகளை of தட்டி God. இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. அவர்களுக்கு விடியற் காலத்தின் வெளிச்சமே கிடையாது. They don't get the radiance from என் God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாராவது ஒரு உதவியை தேடிக்கொண்டே வாழ வேண்டியதா இருக்கிறது. You should seek running after somebody. சகோதரனே சகோதரியே, Brothers and sisters, ஒரே ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளுங்கள். understand one thing. ஒவ்வொரு நாளும் நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு ஆத்துமாவுக்காக நான் மன்றாடுவேன். Whenever I used to pray, I pray for every soul. ஒவ்வொரு For ஆத்துமாவுக்காக. every soul. என் அன்பு தெய்வ ஜனமே, Children. இந்த வார்த்தைகளிலே ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் டே டு டே லைஃப்ல குறைகிறது? Why day to day life there is setbacks in my blessing? என்ன காரணம்? What is the reason? நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொன்னாரே, He said, I am a God நான் of Abraham. ஈசாக்கின் தேவன் என்று சொன்னாரே, God of Isaac. நான் யாக்கோபின் தேவன் என்று He said, I am a சொன்னாரே, God of Jacob. ஏன் என்னுடைய ஆசீர்வாதங்கள் குறைகிறது? Why lack in என்ன blessing? காரணம்? What is the reason? ஏன் என் வாழ்க்கை இருளாய் இருக்கிறது? Why full of darkness? வேதாகமத்தின் சாட்சியின் ஆகமத்தை கவனிக்க தவறிவிட்டோம். Fail to pay your attention to the scripture and precepts of God. அதை கவனிப்பீர்களானால் If you pay attention, அந்த வார்த்தையின்படி செய்யும் பொழுது விடியற் காலத்தின் வெளிச்சத்தை if you காண்பீர்கள். practice the word of God, you can find the light from God. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் Isaiah 8 20வது வசனம் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. verses 20. ஒரு நாள் தேவன் எசேக்கியேலை பார்த்து சொன்னார். எசேக்கியேல் சொல்லுகிறான், விடியற் காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டானது என்றான். Early morning the word of God came to me. விடியற் காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டானது. Early morning I received the word of God. எசேக்கியேல் 12:4 சொல்லுகின்றன. Ezekiel 12 verses 4. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சற்று கவனித்து பாருங்கள். Listen carefully. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் எவ்விதத்தில் இருக்கிறது? How far we are in the spiritual அதை experience. ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக சொன்னார். Prophet Isaiah அந்த விடியற் காலத்தின் மேன்மை எப்படிப்பட்டது என்று about சொல்லி. the glory of the early morning. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17th chapter 11வது வசனம் அதை பின்வருமாறு விளக்குகின்றது. 11. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 17:14 அதை கூறுகின்றன. 17 verses 14. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 21:12 கூறுகின்றன. 21 verses 12. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2 சாமுவேலின் புத்தகம் 23:4 அதை கூறுகின்றன. 2 Samuel 23 verses 4. சங்கீதங்களின் புத்தகம் 139:9 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. 139 verses 9. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எங்க இருக்கிறது? Where is our இதை நாம் spiritual? கவனிக்கிறோமா தெரியாது. Do you watch this? இதை பார்க்கிறோமா தெரியாது. Do you search this? இதை எடுத்து கொண்டு போய் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம், கொண்டு போய் வீட்ல பத்திரமா You வைக்கிறோம். are carrying, taking reference, then simply close. இது கடைசி காலம். These are lost days. கடைசி காலம். Lost days. இந்த காலத்திலே In these days, இந்த வேதத்தின் சாட்சி ஆகமத்தை கவனிக்கும் பொழுது விடியற் காலத்தின் வெளிச்சம் when you கிடைக்கும். pay your attention to the precepts of God, you can attain the brightness பலத்த of God. கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா Praise சொல்லுங்கள். be to God. அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு நீர் எப்போதும் விடியற் காலத்திற்காய் காத்திருக்க To வேண்டும். claim the blessings of the Lord, you should wait early morning. அதைத்தான் யோபு சொன்னான். Job said, 38:7 வாசித்து பாருங்கள். 38 verses 7. யோபுவின் புத்தகம் 11:17 வாசித்து பாருங்கள். 11:17. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. அதைத்தான் என்னாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 21 வாசித்து பாருங்கள். Numbers 9 verses 25. மோசே விடியற் காலத்தின் மகிமை பற்றி சொல்லுகிறார். He said about the glory of the early morning. தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியாது. You do not know the glory தேவன் of கூட God. மோசேயை பார்த்து சொன்னார். He said to Moses, மோசே Moses, மோசே என்றார். Moses. மோசே நின்றான் தேவனுக்கு முன்பு. He stood before God. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், Lord said, வேதம் சொல்லுகிறது, Bible says, நீர் விடியற் காலத்தில் ஆயத்தமாகி, early morning you prepare yourself. நீர் விடியற் காலத்தில் ஆயத்தமாகி Prepare early morning. மலையில் ஏறியது உச்சியிலே என் சமூகத்தில் காலமே நில் என்று சொன்னார். On the top of the mountain. யாத்ராகம் 34:2 கூறுகின்றன. 24 verses 2 of எதற்கு அவர் Exodus. சொன்னார்? Why? விடியற் காலத்தில் வாப்பான் கூப்பிடுறாரு. Early morning the visitation of God came. எப்பயுமே அவரோடு இருந்த மனுஷன்தான். Always be with அவர் him. சொல்லுகிறார், விடியற் காலத்தை ஆயத்தப்படுத்து. Prepare for you. நம்முடைய வாழ்க்கையில விடியற் காலம் என்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம் Early பிரியமானவர்களே. morning is a treasure in நீ our life. 12 மணி தூங்கு, 1 மணி வரலும் தூங்கு. Sleep 12 o'clock or
ஆனா விடியற் காலத்தில் நீ எழுந்திருப்பாயானால் If you wake up early morning, தேவனுடைய மகிமையை உன்னால் காண you முடியும். can see the glory of உன்னுடைய God. விண்ணப்பத்தை எல்லாம் அவரிடத்தில் சொல்லலாம். You can share your prayer உன் requests. ஜெப குறிப்புகளை எல்லாம் சொல்லலாம். Share your prayer points. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. ஏன் தெரியுமா? Because நீங்கள் எல்லாம் அந்த விடியற் காலத்தின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக you should climb the same blessing. தயவு செய்து from God. சொல்லுகிறேன், I'm telling you. உன்னுடைய அருணோதயத்தை பார்த்ததுண்டா? Do you see in this brightness விடியற் of காலத்துல பாத்தீங்கன்னா அந்த சூரியன் அழகா வரும்போது அவ்வளவு அழகா இருக்கும். if you see the sunrise, it is so beautiful. அவைகளிலிருந்து அந்த காந்தியினுடைய ஒளிகளிலிருந்து வைட்டமின் சிகள் எல்லாம் வெளியே வரும். Radiance giving a goodness for மஞ்சா காமலை பிறந்த குழந்தையை கொண்டு போய் அந்த வெயில்ல காமிச்சோன்னு ஹீல் ஆயிடும். even jaundice will heal from காரணம் this என்ன? reason. அந்த காந்திக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. Such a power of நீங்கள் that. விடியற் காலத்தில் கர்த்தரை சந்திப்பீர்களானால் If you meet God early இன்றைக்கு morning, கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். the Lord says to you, இரவெல்லாம் நீ படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். all the night you may sleep. உன்னோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். speaking to you. என் அருமையான சகோதரனே சகோதரியே, Brothers and sisters, உங்களோடு கூட கிறிஸ்து பேசும்படியாக எனக்கு தருகிற பிரமாணங்கள் அவைகள். that is the command the Lord give to me to இரண்டு நினைவோடு உட்கார்ந்து வாழுகிறீர்கள். Parting between too many opinions. உங்களுக்குள்ளே கசப்பை பிசாசு விதைத்து You விடுவான். have bitterness in your எப்ப heart. பார்த்தாலும் ஜெபம் என்று சொல்லுகிறார்களே, Always saying- அவர் பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். He said epatha. அதற்கு திறக்கப்படுவதாக என்ற அர்த்தம். Let us open. அதுதான் ஜெபம். That is prayer. எப்பத்தா ஆண்டவரே, Epatha means எப்ப தர போற ஆண்டவரே, when you open கையை தட்டி Lord, ஒரு அல்லேலூயா say சொல்லுங்களேன். hallelujah. பலத்த கைகளை தட்டி. loudly. நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? Where is our blessings? The Lord விடியற் says. காலத்தின் வெளிச்சம் உனக்கு அவசியம். You need the experience of God. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு? Let us all clap. இதுக்கு பேர் தான் கைத்தட்டா. Clap with ஆண்டவர் faith. சொன்னார், Lord said, நீர் விடியற் காலத்திலே ஆயத்தமாகி வா என்றார். Early morning prepare yourself. என் அருமையான and தேவனுடைய come. பிள்ளைகளே, Up, beloved. அவன் ஆயத்தமான அவசியமே இல்லை. Not necessary to 40 prepare. நாள் அங்கதான் இருந்தான். Always he was ஒரு in அல்லேலூயா his சொல்லுங்களேன். presence. அடுத்த 40 நாள் அங்கதான் இருந்தான். Again 40 days. நானும் 40 வருஷம் வனாந்தரத்துல அவர் கூட நடந்தான். God is walking with God. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், Even the Lord said, விடியற் காலம் உனக்கு தேவை. You need that early விடியற் morning. காலம் உனக்கு தேவை. You need that early morning. இந்த வருஷத்திலே ஒரு ஜெப குறிப்பு எடுத்துக் கொள்ளுங்கள். In this year, நான் make விடியற் prayer காலத்தில் தேவனை சந்திக்கணும். I should meet God in my early morning. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எப்படி இருக்கிறது? Check your spiritual experience. அதைத்தான் தாவீது சொன்னான் சங்கீதம் 130:6. Psalm 130 verses 6. எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்காய் காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் என் ஆத்துமா அதிகமாய் காத்திருந்தது. My soul waited for the morning more than the watchman. அப்படின்னா தாவீது என்ன செய்யல? தூங்கல. அவன் மைண்ட் எப்போது விடியும்? When நான் தேவனை பார்க்கணும், I meet God. நான் தேவனை I பார்க்கணும். want to see God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதைத்தான் தாவீது சொன்னான், As a King David. நான் அதிகாலம் ஆயத்தமாய் அவரை சந்திப்பேன். Early morning I will prepare myself and meet God. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்காய் காத்திருக்கிற ஜாமக்காரன், A watchman for the morning wait. ஜாமக்காரரை பார்க்கிலும் More than the watchman waiting for morning. அதிகமாக என் ஆத்துமா அவருக்கு My soul காத்திருந்தது என்றார். waited for the Lord. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Hallelujah. அந்த விடியற் காலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். Look at the morning. இன்றைக்கு ஒரு குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். Take a note. 4 மணி வேளையிலே ஜெபிக்க ஆரம்பியுங்கள். The 4th hour start to ஏர்லி மார்னிங் 4 o'clock. அதிகாலை 4 மணி வேளை. 4 மணியிலிருந்து 5 மணி 1 hour மட்டும்தான். 4 to 5. நீ அதன் பிறகு இழுத்து போத்திட்டு தூங்கு. Then sleep. கவலையே படாம தூங்கு. Don't worry. ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும். Everything will take place. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. பலத்த கைகளை தட்டி Let's all clap. என்ன விசுவாச கைத்தட்டு. Loudly, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். joyfully. இப்ப சொல்லுங்க, கண்ணுல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே. ஆண்டவரே, நல்லா சொல்லுங்க, ஆண்டவரே. ஆண்டவரே. 4 to 5 4 to 5. ஒவ்வொரு காலை அதிகாலை வேளையிலே அதிகாலை வேளை. 4 to 5 4 to 5. அந்த 1 மணி நேரம் ஒரு மணி நேரம். சாமி என் கண்ணுக்கு தூக்கம் வேண்டாம்னு சொல்லுங்க. கண்ணுக்கு தூக்கம் வேண்டாம் ஆண்டவரே. எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்காய் காத்திருக்கிற ஜாமக்காரரை போல நீங்கள் காத்திருப்பீர்களானால் ஒவ்வொரு விடியற் காலம் உங்களுக்கு ஆசீர்வாதமே. If you wait more than the watchman, you can taste the benefits நீ of God. சாப்பிடுவாய், You will eat. நீ சுகமாய் இருப்பாய். You will be secure. இது கர்த்தரின் தீர்க்க தரிசனம். The prophecy of God. நான் தீர்க்க தரிசனம் உனக்கு சொல்றேன். I am saying prophecy. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே In the name of Jesus. கர்த்தர் உங்களை May ஆசீர்வதிப்பார். the Lord bless you. நாளை விடியற் காலத்திலும் Tomorrow morning. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். You will be blessed. கரங்களை தட்டி அப்பா குரலையா சொல்லுவோம். Say hallelujah to God. எப்பவுமே விசுவாசத்தை முன்வையுங்கள். Always place your faith. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அதைத்தான் வேதம் அழகாக சொல்லுகிறது. That's what the Bible says. அவருடைய கோபம் 1 நிமிஷமா. His anger only 1 minute. எவ்வளவு நிமிஷமா? ஒரே ஒரு நிமிஷத்து தான் இந்த அங்க நடந்து இருக்குது.
அவருடைய கோபம் ஒரு நிமிடம். ஒரு நிமிஷம், அவருடைய தயவு Long suffering. நீடிய வாழ்வா. Long life. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், Anger is 1 minute. அவருடைய தயவு நீடிய வாழ்வு. He is சாயங்காலத்தில் அழுதுகிட்டே இருப்பான் மனுஷன், evening people will cry. ஆனா விடியற் காலத்திலே அவனுக்கு களிப்பு Early உண்டாகும். morning overjoy will come. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், Evening cry. உலகமெங்கும் தங்கும். World will ஆனா experience. கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளையே நீ விடியற் காலத்திலே களித்து மகிழ்ந்திருக்கும்படி But செய்வேன். early morning you will be rejoiced. நான் சொல்லவில்லை, I'm not. சங்கீதங்களின் புஸ்தகம் 35 கூறுகின்றன. 30 verses என் 5. அருமையான மகனே மகளே, இந்த வார்த்தைகளை சற்று தெளிவாய் கவனித்து பாருங்கள். The word of God. நம்முடைய தேவன் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். Understand about our அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 58 அதிகாரத்திலே 58. 8வது வசனத்தில் தீர்க்கதரிசி சொன்னார். Verses 8. வாசிக்க கேட்போமா? Shall we hear? Book of Isaiah 58 chapter 8. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல பாருங்க, அப்பொழுது விடியற் காலத்தின் வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி கரம் தட்டி அப்பாவுக்கு Let us all clap. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, ஒவ்வொரு விடியற் காலமும் எனக்கு வெளிச்சம் இருக்கும். விடியற் காலத்தின் வெளிச்சம் உனக்கு உன் வெளிச்சம் எழும்பி எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் கையை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Stotram. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை வாக்கு தத்தத்தின் ராஜா He அவர். is a king of உன் promise. சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். உன்னுடைய நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கையை தட்டி தேவாவியானவருக்கு Praise the Lord. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே Glory of the Lord காத்துக்கொள்ளும். shall be thy reward. ஆமென் சொல்றங்க, கையை உயர்த்துறலையா சொல்லுங்க. Amen. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தரை காத்துக்கொள்ளுவார். All this year he will protect என்னை me. கர்த்தர் கண்ணீரை துடைத்து Wipe விடுவார். up my tears. வருஷத்தின் நடுவில் என்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். Among the year he will bless me. மீதியான நாட்களில் கர்த்தரை The Lord ஆசீர்வதிப்பார். will bless these days. பலத்த கரகோஷங்களை எழுப்பி Let us all clap. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. எத்தனை பெரிய தேவன் What பாருங்கள். a great God he is. உன் சுக வாழ்வு Your health விடியற் காலத்திலே உதயமாகிறது. shall spring forth speedily. அதைத்தான் உபாகமத்தின் புஸ்தகம் 16 அதிகாரம், Deuteronomy 16. அந்த விடியற் காலத்தின் மகிமையை பாருங்கள். Look at the glory of the early morning. 16 அதிகாரம் 2-3 வாசிக்கலாம். கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் தெரிந்து கொள்ளும் உன் ஸ்தானத்தில் தேவனாகிய கர்த்தருக்கு உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும். Praise God. பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படிக்கு பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். 7வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகம் அதே உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டே ஸ்தானத்திலே அதை பொரித்து புசித்து விடியற் காலத்திலே கூடாரங்களுக்கு திரும்பி போ. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கைத்தட்டு. இந்த மாசத்தினுடைய விடியற் காலத்திலே காலை ஆராதனை அப்பத்தை புசிக்க வந்திருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ புசித்து விட்டு சந்தோஷமா திரும்பி போ. In this early morning those who come to the holy communion eat and go safely. அதுதான் பஸ்கா. That is Passover. அதுதான் பஸ்கா. எல்லாம் விடியற் காலத்திலே. Everything on the early morning. ஆனால் உடைய பஸ்காவும் விடியற் காலத்திலே. Passover also. எத்தனை பேர் ஆமென் என்று விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிற 3 அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு. அதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20th chapter 10-11 வாசிக்க நாம் கேட்கலாம். உடனே பவுல் இறங்கி போய் அதிலே பாருங்க 9 7 வாசிங்களேன். வாரத்தின் முதல் நாளில் அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்பதனாலே அவர்களுடனே சம்போஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தார். நல்ல பாருங்க, ராத்திரி எல்லாம் ஜோ பிரசங்கம் பண்ணானா. He continued his speech until midnight. எப்ப பிரசங்கம் பண்ணானா? நடுராத்திரி வரலாம் பிரசங்கம் பண்ணானா. Preach until midnight. நம்ம எல்லாம் அப்படி பிரசங்கம் பண்ண என்ன செய்வாங்க? தூங்கி பகல்ல தூங்கி விழுறாங்க. நடுராத்திரி முழுதும் பிரசங்கம் பண்ணினான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐந்துகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். மிகுந்த தூக்கம் அடைந்து, நல்லா கவனிங்களே, ஹலோ நிமிருங்களே,
Listen. பவுல் பாடின ஆவியில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்றாரு. Paul was long preaching. அதுல ஐனு என்கிறவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். எங்க நீ நினைக்கிற மாதிரி கீழே 3வது மாடியில. There sat in a window a certain young man on the 3rd floor. எங்க Where? 3வது மாடியில ஐனு என்கிறவன் அப்படி பவுல் பிரசங்கத்தை கேட்டு அப்படியே தூங்கிட்டான். At the upper chamber of 3rd floor he நடந்தது என்ன தெரியுமா? வாசிக்கலாம். மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் அவனை எடுத்தார்கள். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக்கொண்டு கலங்காதிருங்கள் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கைத்தட்டு. கலங்காதிருங்கள், இவனுடைய உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றார். வாசிக்கலாம். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்கு புசித்து கரங்களை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்கயா. பலத்த கைகளை தட்டி ஹalleluya ஹalleluya. பின்பு அவன் ஏறி போய் அப்பங்களை பிட்டு புசித்து விடியற்காலம் அளவும் கரங்களை தட்டி வர அல்லேலூயா சொல்லணும். இன்னைக்கு விடிய இந்த காலவெளியில அப்பத்தை புசிக்க வந்திருக்கிற உனக்கு ஒரு உயிர் தேடுதலை கட்டளையிட்டு இருக்கிறார். இனி மரணம் இல்லை என்று கட்டளையிடுகிறார். பலவீனம் இல்லை என்று கட்டளையிடுவாராக. இந்த வார்த்தையின்படி நான் சொல்லுகிறேன். இந்த அப்பத்தை நாம் புசிக்கும் பொழுது கர்த்தர் 12 மாதம் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசித்த ஒரு பெரிய கரகோஷங்கள் எழுப்பி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. விடியற் காலம் வரையிலும் விடியற்காலம் அளவும் வெகு நேரம் பேசிக் கொண்டு இருந்து பின்பு புறப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் வார்த்தை. That is the word of விடியற் காலம். early morning. விடியற் காலத்துக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீர்களா? You command the morning nature. அருணோதயத்தை பார்த்திருக்கிறீர்களா? இன்றைக்கு முடிவு செய்யுங்கள். ஒவ்வொரு விடியற் காலமும் நான் என் அருணோதயத்தை சந்திப்பேன். I will meet my என் அருணோதயத்தை பார்ப்பேன். I will meet my son of அவர்கிட்ட God. பேசிக்கிட்டு தான் வேலைக்கே போவேயா. Then only I will go to அவர்கிட்ட my work. பேசிட்டு தான் மத்த வேலையை செய்வேன். Do other works. அவர்கிட்ட பேசிட்டு தான் என் புருஷனுக்கு இட்லியை சுடுவேன். After the prayer we will cook அவர்கிட்ட something. பேசிட்டு தான் நான் ஊட்டையே பெருக்குவேன். After the prayer we clean the house. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. இன்னையிலிருந்து வருஷம் 365 நாளும் காலையில நான் தேவனை சந்திப்பேன். வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசுவோடு கூட அப்போஸ்தலர் இருந்தார்கள். There are apostles with Jesus. திடீர்னு ஒருத்தன் எழுந்தான். Suddenly apostle rose up. மத்தவங்கள பார்த்தான். Look to others. ஹலோ, நான் மீன் பிடிக்க போறேன் வரலான்னு கூப்பிட்டான். I am willing to. ஏன்னா அவன் தான் பெரிய ஆள் இருக்கிறதுல. Because he was a leader. வலையை தூக்கிட்டு போயிட்டான் அவன். Carrying the nets and went. ராத்திரி எல்லாம் போட்டு பார்க்கறானுங்க. All the night made effort. இயேசுநாதர் இல்லாம உனக்கு பொழுது விடியாது. Without Jesus no morning for you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நீ என்ன திறமசாலியா இருந்தாலும் சரி, நீ தலைகீழ நட்டுக்கிட்டு படுத்தாலும் சரி, நீ என்ன பிரயாசப்பட ஒன்னும் விளங்காது. விளங்கவே விளங்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் 21ஆம் அதிகாரம் 3வது வசனம் நம்ம வாசிக்க கேட்போமா? சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம். அவ்வளவுதான். ஒருத்தவன் தூங்க ஆரம்பிச்சா எல்லாரும் தூங்கிடுவான்ல. A person going out, everybody will follow. பாருங்க, அந்த பக்கம் போறான், இந்த பக்கம் போறான், அங்க போறான், இங்க போறான், டென்ஷன் ஆயிட்டான். That night they caught nothing. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அந்த ராத்திரில உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. They caught nothing. ஹலோ சகோதரா, ராத்திரில தூங்க தான் வரும். ஆனா விடியற் காலத்தை மட்டும் முடிய வச்சுக்கோ. அந்த ராத்திரில அவள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவளை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். கைகளை தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. அல்லேலூயா. Praise the Lord. கையை தட்டி அல்லேலூயா சொல்லணும். பிள்ளைகளே, children, என்ன விட்டுட்டு போயிட்டீங்க, சரி பரவாயில்ல. Okay, you are backsliding, good. நான் உங்க கூட படகுல வந்தா என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணி தட்டி எழுப்பி ஆண்டவரே ரட்சியின் கத்துறீங்க. In those days you said, Lord save me. அப்படிதானே நைனா? Yes. அப்படிதானே? நல்லா கவனிக்கணும்.
அற்புதம் நடந்தவன் இவர் எப்படிப்பட்ட ஒரு காற்றும் கடலும் கீழ்ப்படிதுன்றாங்க. After the miracle, what manner of man he was. இன்னைக்கு நிறைய பேருடைய கான்செப்ட் வித்தியாசமா இருக்கிறது. Today many they are very different in their ஆண்டவர் விடியற் காலத்துல எங்க நின்னாரா? early morning. நல்லா கவனிச்சு பாருங்க. Where is Jesus? ராத்திரி ஃபுல்லா இவனுக்கு மீன் பிடிக்க போய் ஒண்ணு இல்லாத பயலுங்க ரொம்ப டயர்ட் ஆகி சோர்ந்து போய் தண்டை வலிச்சுக்கிட்டு அப்படி வரானுக்கு விடியற் காலத்துல தலைவர் ரெடியா இருக்கிறார். That night they caught nothing. Early morning Jesus stood on the seashore. அப்ப கூட பாரு எவன்டா என் பேச்சை மீறி போன அவர் கேட்கல. He never scolded anybody, sir. அன்பா கேட்டார். Kindly, பிள்ளைகளே children, புசிப்பதற்கு ஏதா இருக்கிறதா என்றார். have ye anything to eat? ஆனால் விடியற் காலத்தில் இயேசு கரையில் நிற்கிறதை அவர்கள் அறியாது, இயேசுதான் என்று அறியாதிருந்தார்கள். They do not know who is Jesus was. இதன் அர்த்தம் என்ன? அநேகர் விடியற் காலத்தில் கிறிஸ்துவை காணாதபடினால தான் ராம் முழுசும் புலம்பிக்கிட்டே இருக்கிறான், ஒரு ஆசீர்வாதம் இல்லாம. Because they cannot see God, that's why they are always lamenting. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அல்லேலூயா, Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. ஆனால் பாருங்கள், விடியற் காலத்தினுடைய அனுபவம் இருந்தால் அங்கு நிற்கிறது இயேசு என்று They அறிந்திருக்கலாம். have that experience, they can simply identify who is Jesus. இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்றேன். Today I am saying that. 4 to 5 விடியற் காலத்திலே காத்திருந்து பாயானாள். 4 to 5 இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, நீ உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்றேன். ராம் முழுசும் தூங்கிக்கினே இருந்துக்கோ, அதை குறித்து நான் கவலைப்படேன். ஆனால் அதிகாலையிலே 4 to 5 விடியற் காலத்திலே நீ தேவனுக்கு சந்திக்க ஆயத்தப்படு. Early morning 4 to 5 you should prepare yourself to meet God. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டார்கள், All the night they ஒன்றும் அகப்படவில்லை. caught nothing. ஆண்டவன் பிள்ளைகளை புசிப்பதற்கு ஏதா இருக்கிறது என்று கேட்டார்கள். Shouldn't have anything to அவர் eat. கேட்ட நேரம் விடியற் காலத்திலே. Early morning the Lord said. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விடியற் காலத்திலே Early morning. அருமையான மகனே மகளே, இந்த கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அப்பத்தை புசித்து விட்டு போகும் பொழுது After the communion. இந்த அப்பம் சாதாரணதல்ல. நீங்கள் ஒன்றுமில்லாமல் வந்த பொழுது உங்களுடைய பசியை போக்கி அனுப்புகிற இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகி அவருடைய அப்பமும் இரத்தமும். The flesh and the blood of Jesus Christ to satisfy you in all ways. ஆனா நடந்தது என்ன? What happened? வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலது பக்கமாய் வலையை போடுங்கள், கரங்களை தட்டுவலையே சொல்லுங்களே, அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். நல்ல கவனம், அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம் விடிய காலையில. Abandoned blessings. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பக்கத்து படவை துணைக்கு கூப்பிட்டார்களாம். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? இவர்கள் விடியற் காலத்திலே ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டு திரளான மீன்களை எடுத்துக்கொண்டு கரை வரும் பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. இவர்களுடைய விடியற் காலத்திற்காக கர்த்தர் ஆயத்து வைத்திருந்தார். When they reached the shore, already Jesus prepared a blessings for this early morning. அதிலே 7வது வசனத்தை வாசி மகளே. அதனால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். அப்பதான் விடியற் காலத்துல ஐயோ தலைவர்றான்னா. Early morning Peter understood that it is the Lord. அல்லேலூயா. விடியற் காலத்துல அது எப்படி தெரிஞ்சிச்சு? மீன் இவ்வளவு மீன் வந்திருக்குது. நம்ம கிட்ட கேட்டவர் பிள்ளைகளேன்னு கேட்டாரு. விடியற் காலத்துல அவரை கர்த்தர் என்று அறிந்து கொண்டார். Early morning Peter knew that. வாசிக்கலாம். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் கடலிலே குதிச்சான். படி. மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் கடலிலிருந்து கொண்டு மீன்கள் உள்ள வலைகளை இழுத்துக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது, அந்த விடியற் காலையிலே கரையில் வந்து இறங்கின பொழுது கரி நெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஆமென். Praise God. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இனிமே ஒவ்வொரு நாளும் விடியற் காலையிலே உங்க அப்பா உங்களுக்கு சோறு போடுவார். Every day morning your father will provide food. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விடியற் காலத்திலே ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளைங்க போயிடுச்சு, மீறி போயிடுச்சு, ஆனா என்ன சந்திச்சிட்டாங்கன்னா, என் குரலை கேட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் விடியற் காலத்தில் வைத்திருக்கிற அப்பத்தை மீனையும் பற்றி அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். The Lord knew their backsliding, even though the Lord. அப்படியே உட்கார்ந்தவன் 2 கைகளை உயர்த்தி அவரே உங்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பார், அவரே உங்களை பாதுகாப்பார், அவரே உங்களோடு கூட வருவார், உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பார், உங்கள் சஞ்சலத்தை எல்லாம் ஆக்குவார், உங்கள் துயரத்தை எல்லாம் ஓட்டி போடுவார், துயரம் ஒளிஞ்சு போகும், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. அப்படியே உட்கார்ந்த வண்ணமாகவே ஒரு வசனங்களை வாசிக்கிற வேளையிலே அதன் பின்பு நாம் முழங்கால் ஆயத்தப்படுவோம். லூக்காவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கலாம். அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது, என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரங்களை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு அந்த விடிய காலத்தோடு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பற்றி ஆண்டவரே நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே இனி நாங்கள் அந்த விடிய காலத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற வேலையில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு திரளான ஆசீர்வாதத்தை ஆண்டவரை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே அப்பா முழுவதும் ஆண்டவரை பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கிறேன், ஆனாலும் ஆண்டவரே கடல் கரையில் நின்று கொண்டிருந்தேன் ராஜா. ஆண்டவரே அது நிமித்தம் அவளை என் தேவன் அக்கத்தில் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் ஆண்டவரை கருப்பு நெருப்பில் போட்டு ஆண்டவரே உம்முடைய அப்பத்தை நாங்கள் கண்டோம். ஆண்டவரை இன்றைக்கு ஒரு சரித்த நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆண்டவரே அப்பா ரத்தத்தை எங்களுக்காக வைத்திருக்க அதை வாங்கி நாங்கள் புசிக்கிற வேலையில் ஆண்டவரே எங்கள் சரித்தில் இருக்க எல்லா பலவீனம் மறைந்த ஆண்டவரே அப்போ ஒவ்வொரு நாளும் விடிகாலத்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு அவர் விடிய காலத்தில் உங்களை சந்திக்கணும். யாரெல்லாம் கீழ்ப்படியாமல் போயிருந்தாலும் அவர் உங்களை சந்திக்க வருவார். உங்களுக்கு அவர் தம் ரத்தத்தையும் அப்பத்தையும் கொடுப்பார். வருஷம் 365 நாளும் உங்களுக்கு அவர் போஷிப்பார். கரங்களை உயர்த்துவோமா? அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இதோ இந்த சரீரத்தையும் இந்த இரத்தத்தையும் உடைய கரத்தில் தருகிறேன். இதை உம்முடைய ஊழியர்களுக்கு கொடுக்கிறதான வேளையிலே இதை வாங்கும் பொழுது இவர்களுக்கு மட்டுமே கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் நோய் நொடி இல்லாமல், பலவீனம் இல்லாமல், சத்துருவின் போராட்டம் இல்லாமல் கர்த்தர் தினமும் அப்பத்தையும் ஆண்டவரே மீனையும் கொடுத்த தேவன் தினமும் அப்பத்தையும் ஆசீர்வாதங்களை கொடுத்து இவர்களை உயர்த்தி பாதுகாக்க வேண்டும் என்று இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.